ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னா ஒரு பயம் வந்துடும். திருமணத்தில் தடைகள் ஏற்படுமோன்னு ஒரு கலக்கம் ஏற்படும். இந்த செவ்வாய் தோஷம்னா திருமணத்தில் தடைகள் மட்டும்தான் ஏற்படுமா, இல்லை வேற ஏதும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இந்த செவ்வாய் தோஷத்திற்கான நிவர்த்திகள் என்ன? ஒரு கிரகத்துக்கும் திருமண தடைக்கும் என்னங்க சம்பந்தம்? இதற்கான பதில்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் வாங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சிறப்பு. நீங்கள் எப்படி இருக்கீங்க டாக்டர்? சிறப்பாக இருக்கேன். சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் உங்களுக்கு வர்ம கலை தெரியும். எனக்கு தெரிஞ்சு டாக்டர் நீங்கள் பல கலைகளில் தெரிஞ்சுங்க. சமைப்பீங்களா? ஓரளவு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம். நீங்கள் பல கலைகள் தெரிஞ்ச சகல கலா வல்லவன் ஒரு பட்டம் கொடுக்கலாம் போல டாக்டர். டாக்டர் எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. என்னென்னா, இந்த ஜோதிடம் யார் வேணாலும் ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகிட முடியுமா? இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கலை. வெட்டக்குறை தொட்டக்குறை இருக்கணும். இல்லைன்னா இந்த ஜென்மத்தையாவது படிச்சுக்கிட்டு வரணும். கிரக ஜாதகத்தில் வந்து கிரக அமைப்பு நல்லா இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த குரு பகவான் நல்லா நிற்கணும், அப்புறம் புதன் நல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் சும்மா அஸ்ட்ராலஜர் ஆயிரும் சும்மா ஆக முடியாது. வாக்குஸ்தானம் இது இல்லாமல் நல்ல வந்து குரு ஒன்று அமையணும். அது இல்லாமல் வந்து அனுபவம் வரணும். அனுபவம் சார்ந்தவர்கள்ட்ட பேசி பழகணும். இதுக்கு மேலே ஒரு முக்கியமாக வாக்குஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அதாவது உபாசனைன்னு சொல்லுவாங்க. சில பேர் சில தெய்வத்தை உபாசனை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கனாவா? இல்லை, இந்த மாதிரி உபாசனை தெய்வம் எதுவும் வச்சுருங்க வீட்டில் கேட்டுக்கிட்டு? ஆமாப்பா, வாழாம்பிகை நான் உபாசனை பண்ணுற தெய்வம். வாழாம்பிகை பெரும்பாலும் சித்தர்கள். ஆமாம், சித்தர்கள் தான் வழிபடுவாங்க. வாழைத்தாய் சொல்லுவாங்க, குழந்தை இருக்காங்களே, இவங்களை வழிபட்டீங்கன்னா வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும். அது எப்படிங்க டாக்டர்? அப்போ அந்த அம்மாவை வணங்கிட்டு நீங்கள் இப்போ யாருக்காவது இந்த ராசி பலன்களை சொல்லும்போது அவங்க ஏதாவது உள்குரல் மாதிரி நம்மள அறியாமே வாயில ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் அந்த வாக்குன்னு சொல்றது. ஓஹோ. இது எல்லாத்துக்கும் ஜாதகம் ஒன்று ஒன்று இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஒரு சிறந்த ஜாதகாரன் ஆக முடியும். நல்லது டாக்டர். இப்போ அந்த அடுத்த கேள்வி என்னென்ன டாக்டர்? இதுதான் அந்த வாரத்துக்கான கேள்வி. செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? இது திருமண தடை மட்டும்தான் ஏற்படுத்துமா, இல்லை வேறு ஏதும் பிரச்சனைகளை கூட கொண்டு வருமா? இதற்கான தீர்வுகள் என்ன கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. செவ்வாய் வந்து பூமிக்காரகன்னு சொல்லுவாங்க. 4, 7, 8, 12 உட்காந்து தோஷம், செவ்வாய் தோஷம். மறுபடியும் சொல்லுங்க டாக்டர். 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு செவ்வாய் தோஷம் தான். சரிங்களா? ஆக இந்த செவ்வாய் தோஷம் வந்து 2ஆம் வீட்டில் குடும்ப சார்ந்து கெடுப்பான், 4ல் உட்காந்த சுக சார்ந்து கெடுப்பான், 7ல் உட்காந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், 8ல் உட்காந்தா விபத்து, அப்புறம் சண்டை கூட வரலாம், 12ல் உட்காந்தா வந்து செலவுகளை வந்து அதிகரிச்சிருவான், தூக்கத்தை கெடுப்பான், அந்த அயன சயன போக ஸ்தானத்தை வந்து கெடுத்து விட்டுருவான். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் பெண்ணுக்கு இருக்கணும். இருந்தால் அது சமமாக ஒத்து போவோம். இல்லைன்னா அது பிரச்சனை தான். அப்போ திருமணம் பண்ணோன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்கணும், ஆணுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒத்து போயிடுவாங்க. இதில் மிக முக்கியமாக வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அவங்க விரதமாக இருக்கலாம், முடியாதவங்க சைவமாக இருக்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்யலாம். வீட்டில் செய்கிறாங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், செவ்வாய்க்கிழமை தானம் தர்மம் எல்லாம் பண்ணலாம். ஓஹோ. இது சுருக்கமான பதில் தான். நன்றிங்க டாக்டர். தெளிவாக இருந்துச்சு, சுருக்கமாக இருந்தாலும் தெளிவாக இருந்துச்சு. டாக்டர், இப்போ நமக்கு நேயர்கள் வந்து அழைத்து அவங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்களுக்கான பதில்களை பெற்றுக்கிறாங்க, தீர்வுகளை பெறுகிறாங்க இல்லையா? ஆனால் அதிகமான கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அழைப்பு வந்துட்டு இருக்கு. நம்மளால எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியல, ஏன்னா நேர பற்றாக்குறையினால இவ்வளோ நேரத்துக்குள்ளார இவ்வளோ பேர் தான் நம்மட்டு பதில் சொல்ல முடியுது இல்லையா? அந்த வகையில்
சென்ற வாரம் வந்து நிகழ்ச்சி முடியும் தருவாயிலெல்லாம் வந்துட்டு 2 நேயர்கள் அழைத்திருந்தாங்க. அவங்களுக்கான பதில்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறீங்களா டாக்டர்? சொல்லுங்களேன், என்ன கேள்வி? முதலாவது நேயர் வந்து அவங்க பேர் வந்து திருமதி கோமதி பத்தாலிங் ஜெயாலேருந்து அழைச்சிருந்தாங்க. என்னன்னா, திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சரி. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு கோமதி அம்மாவுக்கு வந்துட்டு மகர ராசி திருவோண நட்சத்திரம். மகரம் திருவோணம். சரி. அவங்களுடைய கணவருடைய ராசி நட்சத்திரம் என்னன்னா ரிஷப ராசி மிருகசிரிட நட்சத்திரம். சரி. இவங்களுக்கு என்ன தீர்வு? அதாவது லக்னத்திலிருந்து 5வது வீடு தான் வந்து புத்திர ஸ்தானம். சரிங்க. குரு பகவான் தான் புத்திர காரகன். அந்த குரு பகவான் மறைஞ்சிட்டாரா நீச்சமான பார்க்கணும். 2வது வந்து கெட்ட கிரகமான ராகு கேது சனியோட மாட்டிருக்காரான்னு பார்க்கணும். அந்த அவரோட வீட்டுக்காரங்க அதை பார்க்கணும். ராசி வச்சு மட்டும் பார்க்கறவங்க இப்போ குருபலம் நல்லா இருக்கு. இந்த கோமதி சொல்றீங்களா, அவங்களுக்கு சரியா இருக்கு. அவங்களுக்கு சரியா இருக்கு. அவருக்கு வந்து ஜென்ம குரு இருந்தாலும் அவருடைய ராசிக்கு 5வது வீட்டை பார்க்குது. சரிங்களா? அப்ப குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல மிக முக்கியமா யாரு வேணா இது அத பொதுவா எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் தமிழகத்துல வந்து கும்பகோணம் என்ற ஊர்ல மாவட்டத்தில் வந்து திரு கருகாவூர் என்ற ஊர்ல கருகாத்தம்மன் சொல்லுவாங்க. கர்ப்ப ரச்சாம்பிகை அவர் அந்த அம்மன் ஐயா வந்து முல்லை வனநாத சுவாமி. அந்த தமிழகத்துக்கு போய் நீங்கள் வேண்டிக்கலாம், இங்கிருந்து கூட நீங்கள் வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க நெய் ஒன்று கொடுப்பாங்க, எண்ணெய் கூட கொடுப்பாங்க. உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அது கருகாத்தம்மன் கர்ப்ப ரச்சாம்பிகை. இது வந்து கும்பகோணத்தில் இருக்கு. கும்பகோணத்தில் கருகாத்தம்மன், அதாவது கரு காத்த அம்மன் அப்படி வச்சுக்கலாமா டாக்டர்? அப்போ இந்த அம்மா இப்போ சற்று முன்பு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு தான் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இல்லை யார் வேண்டும்னாலும்? யாரு வேணா போலாம். இந்த ராசி நட்சத்திரம் கிடையாது, யாரு வேணா போலாம். யார் வேணாலும் போயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத யார் வேணா போலாம். ஓஹோ, இது அதுக்குன்னே அந்த அம்மா வந்து தீர்வுகள். கர்ப்ப ரச்சாம்பிகை, கர்ப்ப ரச்ச அம்பிகை. இது நிறைய பேருக்கு ரொம்ப அவசியமான ஒரு தகவலாக இருக்கும் டாக்டர். டாக்டர், அடுத்த கேள்விக்கு போவோம். இவங்களும் வந்து போன வாரம் அழைச்சிருந்தாங்க, நேர பற்றாக்குறையினால நம்ம போன வாரம் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியல. இவங்க யாருன்னா திருமதி சங்கீதா கிளாங்லேருந்து அழைச்சிருந்தாங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரம் டாக்டர். அவங்க வந்துட்டு அவங்க பிஸ்னஸில் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வந்து அவங்களால பெற முடியல. அதே நேரத்தில் அவங்க கையில் பணமே தங்குறது இல்லை அப்படின்ட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 1.5 வருடமாக இந்த ராசிக்காரவங்களுக்கு, அதாவது மீன ராசிக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு. ராசியிலே வந்து ராகு உட்காந்துருக்கிறாரு. இது ரெண்டும் வந்து பெரும் தடையை ஒன்று ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இந்த உடல்நிலை பாதிப்பு இன்னொரு 2 வாரத்தில் சரியாகிவிடும். எடுக்கிற காரியங்களில் தடை, அதிகமான செலவு அவர் ஏற்படுத்துவார். இப்போ 3ல் உள்ள உங்களுடைய குரு வந்து, அதாவது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்க்கறதுனால நிலைமை படிப்படியாக சரியாகும். எங்கே அந்த தவறுன்னு அதை பாருங்கள். வியாபார ரீதியாக அதை திருத்த ஒன்று பாருங்கள். நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உள்ள பரிகாரத்தை ஒன்று பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். குரு பகவான் நல்ல இடத்த பார்க்கறதுனால படிப்படியாக அவங்களுக்கு சீராகி வரும். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து தசாபுத்தி அனுசரித்து பலன் சரியாக சொல்ல முடியும். டாக்டர், இப்போ வந்து அவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எப்போ அந்த ஒரு நல்ல காலம் தொடங்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது டாக்டர் சற்று முன்பு சொன்னதை பார்த்தா அவங்க பெரிய முதலீடு எதுவும் தற்போதைக்கு பிஸ்னஸில் போட வேணாம்னு நீங்கள் பெரிய அளவில் போட வேண்டாம். தசாபுத்தி நல்லா இருந்தால் செய்யலாம். சரிங்க டாக்டர். ஆனால் 7.5 சனி ஆரம்பிச்சு போயின்னு இருக்கு. ஓஹோ, அப்போ கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா அமைய போகுது. அப்படி குரு வந்து ஆசி வழங்குறாரு இப்போ. நல்லது. நன்றிங்க டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேர்களே, உங்களுக்கு ராசி பலன் தொடர்பாக, ஜாதகம் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர், முதல்ல வந்துட்டு நம்ம முதல் ராசிக்கான பலன்களை பார்த்துருவோமா? சரி. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னென்ன அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ், அதாவது ஆன்மீகம் தொடர்பாக ஏதாவது நாட்கள் இருக்கா? வைகாசி 14 நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு பூராணம் வந்து மத்தியானம் 1:04 வரை. பின் வந்து உத்திராட நட்சத்திரம், திதி வந்து தேய்பிறை, சதுர்த்தி 7 மணி வரை முடிந்து விட்டது. இப்போ எனக்கு வந்து பஞ்சமி இப்போ போய்கிட்டு இருக்கு. 2ஆம் தேதி ஜூன் வந்து ஏகாதசி, அது விரதத்துக்குரிய நாள். ஏகாதசின்றது பெரும்பாலும் வந்துட்டு மகாவிஷ்ணுக்குரிய நாளாக கொண்ட அவங்க விரதம் இது பண்ணுவாங்களே, சிறப்பான நாள் விரதத்துக்கு. சந்திராசம் பார்ப்போம். 27ஆம் தேதி 5வது மாதம் இன்று 6:30 மணிக்கு வந்து இன்று இப்போ
அதாவது ரிஷபத்துக்கு முடியுது. பிறகு வந்து மிதுனத்துக்கு வந்து 27லேருந்து 29 வரைக்கும் சந்திராஷ்டமம், 29லேருந்து 1ஆம் தேதி வரை வந்து கடகத்துக்கு வந்து சந்திராஷ்டமம், 1ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் வந்து சிம்மத்துக்கு வந்து சந்திராஷ்டமம். இப்போது மேசராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வந்து வைராக்கியத்தால், அது வந்து சுயநல வைராக்கியத்தால் சில பாதிப்புகள், சிலரிடம் பகை ஏற்படும், வயிற்று வலி, காரிய தாமதங்கள் ஏற்படும். வார மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அல்லது வங்கி சார்ந்த துறையில் அல்லது வந்து முதலாளியும் இருந்து நல்ல ஒரு பலன்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். வங்கியில் லோன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வார வந்து கடைசியில், அதாவது இறுதியில் வந்து வாகனம் அல்லது நீர்வழி பயணங்கள் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு சில திருமணத்திலேயோ அல்ல கல்வியிலையோ சில குழப்பங்கள் ஏற்படும். அது அடுத்த வாரம் சரியாகிவிடும். வியாபாரம் நிமித்தமாக உங்களுக்கு பயணங்கள் உண்டு. சிலருக்கு உடலில் வந்து பிடிப்பு ஏற்படும். அப்படி பிடிப்பு ஏற்பட்டால் ஒரு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துங்க, அந்த 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துங்க, எல்லாத்தையும் 3 போட்டு நல்லா அரைச்சிருங்க தண்ணி விட்டு. ஒரு திக்கான ஒரு கூழ் மாதிரி உள்ள எந்த இடத்துல பிடிப்பு இருக்கோ அதை நல்லா பூசிட்டு அப்படியே படுத்துருங்க. இது வெளியே உபயோகத்துக்கு? ஆமாம், வெளியே தடவுறது, பூசுறதுக்கு தான் மருந்து. இல்லை, நான் மறந்து போயிட்டேன். அன்றைக்கி உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதக்குள்ள ஞாபகத்துக்கு வந்துச்சு. வந்தோடனே சரி டக்கு நம்ம பிடிப்புன்னு சொல்கிறோம்ல, இதை போட்டு சரி பண்ணிக்கலாம். அரசாங்க உதவிகள் மற்றும் வந்து ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். அரசாங்கத்திலேருந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தால் அது வந்து கிடைக்கும்னு போட்டிருக்கு. உறவினர் விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் படிப்படியாக வளர்ச்சியை நோக்கி செல்லும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், அதனால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு தலைசூடு, கண்ணெரிச்சல், சளி தொல்லைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசிக்கான மேஷ ராசிக்கு வந்துட்டு வயிற்று வலிகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு சின்ன கேள்வி டாக்டர். இப்போது வயிற்று வலினா கெஸ்ட்ரிக்கும் சொல்லலாம், இந்த அப்பெண்டிக்ஸும் சொல்லலாம். இது ரெண்டுக்கும் எப்படி நம்ம இப்போ ஒரு குழந்தைக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? இது அநேகமாக கெஸ்ட்ரிக், இது அநேகமாக அப்பெண்டிக்ஸாக இருக்கலாம்னு. அப்பெண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பக்கத்தில் வலி வரும். கீழே படுத்துட்டு கால் தூக்க முடியாது. காலை தூக்க முடியாது, மேலே வாந்தி வரும். இதை சரியாக நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக. நேராக அவங்க மருத்துவரை வயிற்று வலி, இந்த வயிறு உப்பிக்கிட்ட வலி, இது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வீட்டு வந்து பார்க்கலாம். இந்த அப்பெண்டிக்ஸ்லாம் நேராக மருத்துவத்துக்கு பார்த்தா சிறப்பு. அதை நம்ம வந்து தாமதப்படுத்த முடியாது. ஆமாம், ஆபத்தான ஒரு வியாதியும் கூட. டாக்டர், இப்போ அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். இந்த 6:30 மணி வரை அளவு சந்திராசிரமம் வந்து முடிவுக்கு வருது. வார ஆரம்பத்தில் சிலருக்கு வந்து பூச்சிக்கடி, விஷத்தால் ஆபத்து உண்டுன்னு சொல்கிறாங்க. அது பூச்சி வந்து கடிச்சிடாது. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து விஷமாகி ஃபுட் பாய்சன் ஆகலாம். அதனால் ஆண் பெண் உறவில் சில சிக்கல்கள் வந்து தோன்றும். வார மத்தியில் வந்து காரிய தாமதங்கள், சிலருக்கு பயம் அடிக்கடிக்கு ஆட்கொண்டு அவங்க அந்த பயத்தாலே வந்து எல்லா காரியத்தையும் எதையும் செய்ய மாட்டாங்க. வார இறுதியில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி. இந்த வார ஆரம்பம், வார மத்தி, வார கடைசி என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு நாம் கணித்தது. தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் தவிர்ப்பதனாலும் யார் தவிர்க்க வேண்டும் என்ற மகன்தான் தவிர்க்க வேண்டும். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. பணத்திற்காக சிலரிடம் தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முன்கூட்டியே இதுக்கு தயார் பண்ணினா இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம தவிர்த்து விடலாம். தாயுடன் பகை ஏற்பட்டால் இந்த வாரம் அதை சரி செய்து கொள்ளலாம். வாய்வு தொல்லை ஏற்படும். இஞ்சி, பூண்டு, சீரகம் உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. வாழைக்காய், பறையங்காய், பைத்தங்காய், கங்கோங்க, தவச முருங்கீரெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. வேலை இடத்தில் பெயர் கெட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வந்து மார்பு வலி வரும். நீங்கள் போய் உங்களுடைய மருத்துவரிடம் அதை பரிசோதனை செய்வது சிறப்பு. பொதுவாக மார்பு வலி வந்துச்சுன்னு சொன்னால், சாதாரண வலியாக இருந்தால் உளுந்து கஞ்சி, தேங்காய் பால் போட்டு, சுக்கை போட்டு, ஏலக்காய் போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போ எல்லாம் மறந்து போயிட்டாங்க. சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து சில வைட்டமின் என்று சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவும் சரியே. பிள்ளைகள் மீது சில கவனம் தேவை. மாணவர்கள் ஊக்கத்துடன் கல்வியை படிக்க வேண்டும். மிதுன ராசிக்கான பலனை பார்ப்போம். மிதுன ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் 2.25 நாள் நிற்குது. கவனத்தில் கொள்ளுங்க. இந்த நாளில் வந்து ஒப்பந்தங்கள் எதுவும் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, பணம் கொடுக்காதீங்க, பணம் வாங்காதீங்க. வார ஆரம்பத்தில் வந்து நல்ல பலன்கள் உண்டாகும். அதாவது செய்காரியங்களில் வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் கவனம் தேவை. சில விஷயங்களை தள்ளி போடுங்கள். வார மத்தியில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சொல்கிறேன்.
வார இறுதியில் சில கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, காரிய தாமதங்கள் ஏற்படும். தாயிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, தவிர்த்து விடுங்கள். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. அதாவது சிலருக்கு வந்து வருட இறுதியில் வந்து வெளிநாட்டு பயணம் இருக்குது. அது நீங்கள் சுற்றி பார்க்க போகலாம், அல்லது தொழில் சம்பந்தமாக போகலாம். பணி இடங்களில் அவமானங்கள் தோன்றும். அதனால் வந்து அந்த புரோட்டோகால் சொல்லுவாங்க, சட்டத்திட்டம் தொழிலில், அதெல்லாம் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிற பெண்ணிடம் நட்பு ஏற்படும். அது நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் ஒன்று பிரச்சனை இல்லை, ஆகிவிட்டால் தவிர்ப்பது அது நலம். மின்சார சாதனங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், இந்த ஃபோனு, கைபேசி இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அதை வந்து பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். செலவுகள் உண்டு இந்த ராசிக்கு இந்த வாரத்தில். ஆன்மீக நாட்டம் மேலோங்கும். நகை ஆபரணம் வாங்குதல் இருக்கும். காதல் உறவில் சில பிரச்சனைகள் தோன்றி அது மறையும். உஷ்ணத்தால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ராசிக்காரர்களுக்கு வரும். இதற்கு குப்பைமேனி கீரையை வந்து அரைச்சி உடம்பு ஃபுல்லாக நீங்கள் பூசலாம். அதை வந்து சில பேர் கடைஞ்சும் சாப்பிடுவாங்க, சில பேர் பெரட்டையும் சாப்பிடுவாங்க. ரத்தம் சுத்தமாகும். குப்பைமேனி உடலை பொன்மேனியாக மாற்றும். பேரில் குப்பை இருக்கு, ஆனால் உடம்பு வந்து பொன்மேனியாக மாற்றும். கடகராசிக்கான பலனை பார்க்கலாம். டாக்டர். மே 29 10:30 மணி முதல் ஜூன் 1ஆம் தேதி 1:40 இரவு வரை சந்திராஸ்தமம். வார ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இருக்கும். எதிரிகளிடம் வெல்லுதல், வியாபாரத்தில் பெருக்கம் நிற்கும். நல்ல ஒரு விருந்து மாற மத்தியில் சிலர் வந்து வெளியே போயிட்டு வருவாங்க சாப்பாடுக்கு, அது ஒன்று ஒரு நல்ல நாளாக நிற்கிது. வார இறுதியில் சந்திராஸ்தமம், கவனம் தேவை. ஆண் பெண் உறவுகளில் கவனம். ஒரு சிலருக்கு வந்து இந்த சில உறவுகளால் அவமானங்கள் ஏற்படும். கணவருக்கு வேறு இடத்தில் வேலைக்காக சென்று வருவார், அது குறித்த பிரயாணங்கள் உண்டு. சில காயங்கள், கொப்பளங்கள், சளித்தொல்லை ஏற்படும். இப்போ உள்ள அந்த வெளியே உள்ள சீதோச நிலை வந்து அந்த மாதிரி நிற்கிது. இதுக்கு வந்து வெண்பூசணி சாம்பார் சமைங்க, வெண்பூசணியை வந்து தயிர் பச்சடி பண்ணலாம். சிறு காயங்கள், கொப்பளங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கிறேன். தாயாருக்கு சற்று பதற்றமான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அவருக்கு ஏதோ குடும்பத்தில் ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்பட்ட மாதிரியும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள், அஜீரணம், வாய்வு தொல்லைகள் ஏற்படும். லாப குருவால் காரியத்தில் வந்து வெற்றி உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வந்து இந்த ராசிக்காரங்க வாங்குவாங்க. சிலருக்கு புகழ் ஏற்படும். சிலருக்கு வந்து மறதிகள் உண்டாகும். இந்த இந்த ராசிக்கு வந்து மறதி உண்டாவது வந்து அஸ்தம சனியால். ஆக இவங்க என்ன பண்ணலாம், முருங்கைக்கீரை நிறைய சாப்பிட்லாம், வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை ஈருக்கு நல்லா சாப்பிட்லாம், வல்லாரையை அரைச்சி குடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஞாபக சக்தி வந்து கூட்டும். சிலருக்கு தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படும், அல்லது வேறு இடத்தில் வேலை வாய்ப்பு ஒன்று உண்டாகும், சம்பளமும் அதிகமாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு. அடுத்த ராசி நம்ம சிம்ம ராசியை பார்ப்போமா டாக்டர்? அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்து அழைப்பில் இருக்காங்க, அவங்களுக்கான என்ன கேள்வின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ராசிகளை பார்ப்போமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மாடரேட்டர். அம்மா வணக்கம். அம்மா உங்க பேர் என்ன, எங்கன்னு அழைக்கிறீங்க? என் பேர் உமையால், கோலாலம்பூர்லேருந்து அழைக்கிறேன். உமையால், கோலாலம்பூர்லேருந்து. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வாஸ்து வந்து ஒரு ஜாதகத்துக்கு எவ்வளோ முக்கியம்? ஏன்னா இப்போ சில ஜாதகக்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா அவங்க ஜாதகம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே அவ்வளோ அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப ஒன்றும் நடக்க மாட்டுது. ஸோ அதான் இப்போ வாஸ்துனால அந்த ஜாதகத்தோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறையுமா, இல்லை ஏதாச்சும் இம்பேக்ட் கொடுக்குமா? அதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்குறேன் நான். சரி உமையால், நான் நினைக்கிறேன் முதல் வாரமே இவங்க தான் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தானே இவங்க? சிறப்பு. ஆமா டாக்டர், இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றனால கோலாலம்பூர்னு சொன்னேன். சரி சரி, சிறப்பு சிறப்பு. இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. ரொம்ப பேருக்கு இதுக்கு வந்து பதில் தெரியாம இருந்துச்சு. வாஸ்து என்பது நவகிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் கொண்டுதான் அமைக்கப்படுவது. ஆக நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய அதிர்வலையை வந்து 8 மணி நேரம் நீங்க வந்து கிரகிச்சு கொள்றாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த என்ன அதிர்வலை உடம்புல ஏறுந்தோ அதை நோக்கி தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஆஹா ஓஹோன்னு இருந்து வாஸ்து சரியில்லைன்னா 50% அது போயிடும். உங்களோட வாஸ்து சரியில்லைன்னு சொன்னால் 50% அந்த பலன் வந்து போயிடும். 50% பலன் தான் வேலை செய்யும். ஆக ஜாதகத்தில் வந்து பலன் வந்து 50% தான் வேலை செய்யுதுன்னா, ஒரு வாஸ்து வீடு நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து கூட வர ஆரம்பிச்சிடும்.
ஆக ஜாதகம் முக்கியம், வாஸ்து முக்கியம். இது முக்கியமாக வந்து உங்களுடைய குணம், உங்களுடைய உழைப்பு, அதை விட முக்கியம். அம்மா உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோம்னு நம்புறோம். நன்றி. நான் வந்து ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கிறேன். கேளுங்கம்மா. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா டாக்டர்? ஏன்னா இப்ப நாங்க கண்டுபிடிச்சதுல கொஞ்சம் வாஸ்து அப்படி ஒன்றும் சரியா இல்ல. அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? நீங்க ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த வீட்டை பார்க்க சொல்லுங்க. அந்த வீட்டில் வந்து ஏதாவது வாசலை மாற்ற வேண்டுமான்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை பின் வாசலை மாற்றணுமான்னு சொல்லுவாங்க. இல்லை மொத்த வீடே சரியில்லைன்னா வீட்டை மாற்றி தான் ஆகணும். இந்த வாஸ்துக்கு என்ன பரிகாரம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதில் ரொம்ப பேர் வந்து ஏமாந்துருக்குறாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதில் வந்து சில பேர் வந்து அந்த பிரமிட்லாம் வைப்பாங்க, சில பேர் மணியை கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஆகாது. வாஸ்து என்பது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. ஆக பஞ்சபூதம் தான் அதுக்கு வந்து பரிகாரம். என்னென்ன, இந்த இடத்துல நெருப்பு இருந்தால் அந்த இடத்துல சமையலறை இருக்க வேண்டும், அல்லது வந்து மின்சார சாதனங்கள் இருக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து காற்று வரணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஜன்னலாவது ஒரு வாசலாவது இருக்கணும். இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும். ஆக ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் கோசமாக நிற்கிறோம். இதுதான் வாஸ்துக்கான பரிகாரம். நன்றி அம்மா. அம்மா நன்றி அம்மா. உமையால் அம்மாவுக்கு நன்றி. தெளிவான ஒரு வாஸ்து பத்தி சொல்லியிருந்தீங்க டாக்டர். இன்னொரு உங்க நேயர் வந்துட்டு அழைப்புல இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருமே. வணக்கம். 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 அந்த டாக்டர் அந்த வாஸ்து பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா டாக்டர்? இந்த இந்த ஜாதகம் என்னப்படுது, இந்த ஜோதிட கலையும் இந்த வாஸ்து எங்க ஒரு இடத்துல சந்திக்குது? ஏன்னா டாக்டர் சொல்றத பார்த்தா இது எல்லாமே பஞ்சபூதம் தொடர்பான ஒரு விஷயம் மாதிரி. ஆமாம், சகலமும் தான். சகலமும் பஞ்சபூதம் தொடர்பு தான். டாக்டர் இது சம்பந்தமா நம்ம கொஞ்ச நேரத்தில் எனக்கு இதை பற்றி சொல்லுங்க. இப்போ நேர் மறுபடியும் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். 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 அழைப்பில் இருக்கீங்களா டாக்டர்? மறுபடியும் அவங்க தொடர்பு துண்டிச்சிருக்கு. கொஞ்சம் சற்று முன்பு சொன்னீங்கல்ல டாக்டர், இந்த வாஸ்துவும் இந்த கிரகங்கள், அதாவது இந்த ஜோதிட கலைக்கும் எங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அது மீட் பண்ணுது டாக்டர்? இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாரு, எனக்கு வந்து வீடே அமையல அப்படின்னு சொல்கிறாரு. சரி. வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் மறையக்கூடாது, செவ்வாய் நீச்சம் அடையக்கூடாது, இல்லைன்னா கெட்ட கிரகம் கூட இல்லை பகை பெற்று இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்க வந்து வீடு என்ற ஒரு பாக்கியம் வந்து கிடைப்பது லேட் ஆகும். சரிங்க டாக்டர். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய மனைவிக்கு பாக்கியம் வந்து வீடு அமைஞ்சிடும். பேலன்ஸ் பண்ணுது அது. ஆமாம், பேலன்ஸ் பண்ணிடும். இல்லை அவர் திருமணம் அவனா தம்பியோ தங்கச்சியோ சேர்த்து வச்சு அவங்கள வந்து ஒரு வீட்டை வாங்கலாம். அப்போ அந்த வீடை வாங்குற சமயத்தில் பார்த்தா கொஞ்சம் வாஸ்து பார்த்துக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறாருல்ல. சரிங்க டாக்டர். அப்போ போய் வீடு வாங்குற தவறான ஒரு வீடாக தான் வந்து அமையும். ஓஹோ. முன்னோர்கள் எதை செஞ்சாலும் வந்து இயற்கையோடு இசைந்த வாழ்வு, இயற்கையோடு இசைந்த வாழ்வு. வடக்க பார்த்து வந்து கோயிலை கட்டினாங்க, கிழக்க பார்த்து வந்து கோயிலை கட்டினாங்க. அதாவது போஜனத்துக்கு தெற்கு, பூசைக்கு வடக்குன்னு வச்சாங்க. ஆமா. ஏன்னா நீங்க வந்து தெற்கு நோக்கி சாப்பிடும்போது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி ஏறக்கூடிய அந்த சக்தியாக்கப்பட்டது உள்ளே போகும். தலையை வந்து வடக்கு நோக்கி வச்சு படுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? காலில் பூந்து தலைக்கு வெளியாயிரும். அந்த இது ஆயுள் குறைன்னு சொன்னாங்க. உடனே குறைஞ்சிடாது, ஒரு செகண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது என்னோட ஜாதகத்தில் வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்கலை, இப்படி மேபி சரியாக சொல்லி பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க போல், அப்படி எதுவும் அவங்க பலன் எதிர்பார்க்கல. இது என்ன வாஸ்துவில் வந்து இதை சரி பண்ண முடியுமா இப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர். அதாவது இங்கே பிரச்சனையை சரி பண்ண முடியலன்னா வாஸ்து மூலிமா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கா? பொதுவாக ஜாதகமும் நல்லா இருக்கணும், ஒரு வாஸ்து நல்லா இருக்கணும். இது ரெண்டுமே நல்லா இருந்து எந்த வேலையும் செய்ய வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி வரும் பலன்? அதுவும் சரிதான். உழைப்பும் வேணுமா இல்லையா, சரியான திட்டம் வேணுமா இல்லையா? நீங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி மாமன், இல்லைன்னா உங்களுடைய அண்ணன்மார் யார் இருந்தாலும் அவங்களோட ஆலோசனை நம்ம கேட்டுக்கணும். இது ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்தவங்க, நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு வரோம். அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கொள்முதல் செஞ்சுக்கிட்டோம்னா போதும். எது சரியில்லைன்னா கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். நன்றி, தெளிவான ஒரு பதில் டாக்டர். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். சிம்மராசி நேர்களே, உங்களுக்கான பலன்கள் இதோ. டாக்டர், சிம்மராசிக்கான பலன்களை பார்ப்போம். சிம்மராசிக்கான பலன், அதாவது ஜூன் 1ஆம் தேதி 1:42 காலை முதல் 2:15 நாளுக்கு வந்து சந்திராஷ்டமம்,
வார ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு வந்து அல்லது பெரியவர்களுக்கு வந்து கை கால மறுத்தல், இடுப்பு பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும். பெரியவர்களுக்கு மூட்டு வலி ஏற்படும். அதனால் சில காரியங்களை செய்ய முடியாமல் தவிப்பாங்க. வார மத்தியில் நல்ல பலன் ஏற்படும். வார இறுதியில் சந்திராஸ்தமம், எல்லா வகையிலும் கவனம் தேவை. தொழில் ரீதியாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். பணியிடங்களில் கவனமாக வேலை செய்ய வேண்டும், இல்லையேல் அவமானப்பட நேரிடும். சிலருக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமாக 10ல் குரு இருப்பதனால் பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வரும். கவனமாக இருக்க. இது வந்து தொழில் புரிபவர்களுக்கா இல்லை அந்த தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் தவறான பெண் நட்பால் பிரச்சனைகள் உருவாகலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். இதற்கு முருங்கை கீரையை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களா, அந்த முருங்கை ஈர்க்கு இருக்குது பாருங்கள், அது குச்சி அதை அப்படியே வச்சுருங்க. நிறைய கூட எடுத்து வச்சுக்கலாம். வேணும்போது நல்லா ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து கொதிக்க வச்சு அதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பாக்கலாம். இல்லை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் சூப்பாக்கி குடிச்சிங்கன்னா அந்த நரம்பு குச்சி ஈர்க்கு அது கூட மருந்து. ஆமாம், மருந்து. நரம்பு சார்ந்த பிரச்சனைலாம் தீரும். சிலருக்கு காய்ச்சல் இருக்கும் போது இந்த ஈர்க்கும் வேப்பம் ஈர்க்கும் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா காய்ச்சல் சீக்கிரம் போயிடும். ஆமாம், என்னுடைய அனுபவம். ஓஹோ. இது இல்லாமல் வந்து அது கூட வந்து முடக்கத்தானும் சேர்த்து போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இஞ்சி வெங்காயம் போட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம். ஒரு சிலருக்கு வேலை மாற்ற அவங்க வந்து ஒரு யோசனை பண்ணுவாங்க. சரியான ஒரு காலகட்டமே இந்த வேலையெல்லாம் மாற்றுறதுக்கு அரசாங்கம் அல்லது வங்கி சார்ந்த வேலைகள் எல்லாம் படிப்படியாக முன்னேறி வரும். சிலருக்கு காயங்கள் ஏற்படலாம் அல்லது கட்டி வரலாம், இரத்த அசுத்தம் ஏற்படலாம். அருகம்புல் வந்து நல்லா 2 கைப்பிடி எடுத்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன் இடித்து போட்டு 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு 500 ml எடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பருகிட்டே வாங்க. தொடர்ந்து பருகுங்க. 24 நாளில் விஷம் இருந்தாலும் வெளியாகிவிடும், அசுத்தம் இருந்தால் வெளியாக. சிலருக்கு உடல் நாற்றம் இருக்கும் பாருங்க, அது போயிடும். கன்னி ராசிக்கான பலன் நல்லது டாக்டர், எடுத்துடலாம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஏற்படும், அவநம்பிக்கை, அச்சம், பயமெல்லாம் ஏற்படும். என்சைட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஆங்கிலத்தில். உடலில் சோம்பல் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். அதனால் வந்து எந்த ஒரு காரியங்களும் செய்யாமல் ஒரு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பிரச்சனை வார இறுதியில் எல்லாம் தீர்ந்துவிடும். பிரார்த்தனை செய்யுங்கள், மந்திர ஜபம் படியுங்கள், அதிகமாக நீர் பருகுங்கள். இந்த ராசிகளுக்கு வந்து இப்போது சிறு கொப்பளங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகுவும் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து செவ்வாயும் நிற்கிறதுனால வந்து செவ்வாய் ரத்தம், ராகு என்பது விஷம். அதனால தான் வாரம் இந்த பலனை சொல்லிக்கிட்டே நிற்கிறேன். அதிக வெண்பூசணி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த கொப்பளங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். தாயாருக்கு சற்று உடல்நிலையில் வந்து பாதிப்புகள் ஏற்படும். கணவனுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும். வயிறு தொடர்பான தொல்லைகளுக்கு ஒரு ஓமம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, வறுத்துக்குங்க. சுக்கு மேல் தோல் சொண்டு இடித்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் வந்து கிராம்பு வந்து ஒரு கிராம்பு இல்லை, பெருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. பொரித்த பெருங்காயத்தை வந்து 50 கிராம், பெருங்காயத்தை நெய்யில் பொரித்து 50 கிராம், 4 ஒன்றா சேர்த்து வச்சுங்க. ஒரு டீஸ்பூன் வாயில் போட்டு சுடு தண்ணி குடிங்க. நல்ல ஏப்பம் பரியும், சாப்பாடு ஜீரணமாகும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நெய் விட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆணாக இருந்தால் மனைவியிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இளைஞருக்கு புதிய காதல் தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. துளாராசிக்கான பலனை பார்ப்போமா டாக்டர்? வார ஆரம்பத்தில் அழகு பொருட்கள் வாங்குவது பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாட்கள் இது. சிலருக்கு நீரில் கண்டம், அதை நீரில் தான் குட்டை குளம்னு கிடையாது, வீட்டில் உள்ள நம்மளோட குளியர் அதை கூட பார்த்துக்குங்க. அவநம்பிக்கை ஏற்படும், மறதிகள் ஏற்படும், உறவினர் விரோதம் ஏற்படும். ஸோ சமயங்களில் வந்து பேச்சை குறைப்பது நலம். வார இறுதியில் வாயு தொடர்பான உணவுகளை தவிர்க்க வேண்டும். வாயு வந்தால் சற்று முன்பு சொன்ன அந்த ராசிக்காரர்களுக்குள்ள அந்த சூர்ணம் தான் வாயு சூரணம் என்று பேர். அதுக்கு மனசஞ்சலம் உண்டு, காரியங்கள் தடைப்படும்னு போட்டிருக்கு. மகளுக்கு திருமண விஷயங்கள் சில குழப்பங்கள் ஏற்படும், நிதானமாக செயல்பட வேண்டும். பணியிடங்கள் சட்டத்திட்டங்களை அனுசரித்து நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும். ஏன்னா அஸ்தம குருவால் பாதிப்பு உண்டு. மாணவருக்கு கல்வியில் ஊக்கம் ஏற்படும். புதிய மின் சாதனங்கள், நவீன சாதனங்கள் எல்லாம் வந்து வாங்குவீர்கள்னு போட்டிருக்கு. இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடிக்கு வந்து பய உணர்வு, சந்தேகம் ஏற்படும். பெரியவரோட ஆலோசனை பின்பற்றுங்க, எல்லாம் சரியாகிவிடும். சிலருக்கு நகை வாங்க நல்லது ஒரு வாரம் இந்த வாரம்.
ஒரு சிலருக்கு உடல்ல தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பணி இடத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களா? எந்த மாதிரியான பிரச்சனைகள்? இவங்க ஏதாவது தவறு செஞ்சிருவாங்களா, இல்லை அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ல் வந்து குரு உட்காந்துருக்கிறாரு. அந்த 8ல் உள்ள குரு அஸ்தம குருன்னு சொன்னாலே அவமானம் தான். எப்படின்னு சொன்ன ஒரு காரியம் நம்மளுடைய மேல் அதிகாரி சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? ஆமா. அப்போ நமக்கு மேல வந்து வார்னிங் லெட்டர், வேர்பல் வார்னிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் வரும். ஸோ கவனமாக இருப்பது. அவமானம் தொடர்பான ஏதாவது ஒரு தவறுகளை நம்மளே செஞ்சுடுவோம். அடுத்த ராசிக்கான விருச்சிக ராசி பலனை பார்ப்போம். இவங்க முன்கோவப்படக்கூடியவங்க. செவ்வாயின் ஆட்சி வீடு. இந்த வீடு முன்கூட்டியே நீங்கள் நாளை செய்யும் வேலையெல்லாம் திட்டமிட்டு வச்சுக்க, இல்லைன்னா தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. காதலில் சில சிக்கல்கள் தோன்றும். வார மத்தியில் அது வந்து சரியாகிவிடும். வார இறுதியில் வந்து குளியல் அறையில் அதாவது பெரியவங்க நோய்வாய்ப்பட்டவங்கலாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. சகோதரருக்கு வேலை நிமித்தமாக தூர பயணங்கள் ஏற்படும். வேலை இடங்களில் காயம் ஏற்படலாம், கவனம் தேவை. தாயாருக்கு சில நோய்கள் வந்து நீங்கும். கணவரின் குணத்தில் சில மாறுதல்கள் தென்படும். மகன் தந்தை உறவில் வந்து சில சங்கடங்கள் வந்து போகும். அதனால் மகன் வந்து பிடிவாத குணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு அனுபவம், ஒரு தந்தைக்கு தான் அனுபவம் கூட. அப்பாவோட பேச்சை கேட்பது தான் சிறப்பு. சிலருக்கு சைனஸ் என்று சொல்லக்கூடிய பீனிசம், இந்த மூக்கில் அடைப்பு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு நோய் வரும். ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வசம்பு இருக்குது பாருங்கள், வசம்பு. அந்த காலத்தில் பேரே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இதை ஏன் டாக்டர்? அது என்னன்னு தெரியல. வசம்புன்னு பேர் சொல்லக்கூடாது. அப்போ எப்படி சொல்லுவாங்க? பிள்ளை தேத்தின்னு சொல்லணுமா? மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நான் நேராகவே சொல்கிறேன் வசம்புன்னு சொல்லிட்டு. விளக்கெண்ணில் போட்டு நல்லா பூசி எடுத்து வெயிலில் காய போடுங்க. காஞ்சோடனே திரும்ப கொஞ்சம் ஊற்றுங்க விளக்கெண்ணெய். காய போட்டுக்கிட்டே வாங்க. இதை வந்து மன்னிக்கிற வசம்பு இல்லை, இது வந்து மஞ்சள். அது மூக்கில் அடைப்புக்கு. இந்த மஞ்சளை விளக்கெண்ணில் போட்டு எடுத்து வைங்க, காய வச்சுங்க. கொளுத்து மூக்கில் பிடிச்சிங்கன்னா அந்த புகையை, இந்த சைனஸ் பிரச்சனை தீரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வந்து கிடைக்கும். சப்தம குருவால் படிப்படியாக தொழில்கள் மேம்படும். திருமண வரன் பார்க்கலாம். மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஊக்கமான ஒரு காலகட்டமே. நன்றிங்க டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க. இந்த பார்த்துடலாம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால்ஸ் வந்த வண்ணமே இருக்கும் டாக்டர். அவ்வளவு நேர்கள் வந்து நம்மளோட எங்கேஜில் இருக்காங்க, பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏற்பாட்டு குழுவினருக்குமே நன்றி சொல்லணும். நம்ம நேரை பார்த்துருவோமா டாக்டர்? வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் அம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹேமலதா பஹாங்கன்னு அழைக்கிறேன் ஐயா. அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹஸ்பண்ட் வந்து மிதனம் ராசி பூச நட்சத்திரம். மிதனம் ராசி புனர்பூச நட்சத்திரம். மிதுனம் புனர்பூசம். அவருக்கு வந்து 2வது மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் வேலை வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. சரியா ஒரு அடுத்த முயற்சி பண்றாரு, எதுவுமே சரியா வந்து அமைய மாட்டேன்னுது. வேலையில பிரச்சனை. அவரு புது முயற்சி நிறைய எடுக்கிறாரு, செய்யறாரு. ஆனா அது வந்து சரியாவே வந்து அமைய மாட்டேன்னுது. பிரச்சனையாவே இருக்குது ஐயா. சரி, இன்னும் ஒரு மாசம் பொறுத்தவரை பாருங்க, உங்களுடைய அந்த வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் நிற்கிறார். மாறி வரணும், ஒரு மாசத்துல மாறும். சரிங்க ஐயா. நன்றி. நல்லது நடந்தா சந்தோஷம். நன்றி அம்மா. உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நம்புறோம். நீங்க வாழ்க்கையில மென்மேலும் வெற்றி பெற, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பாக அமைய நாங்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி அம்மா. அவங்களுக்கு தசாபுத்தில சில கோராலுகள் வந்து இருக்கலாம். இருந்தா கூட அந்த மாதிரி நிற்கும். இருந்தாலும் இப்ப வந்து இந்த சூரியனுடைய பயிற்சி வந்து ஏற்படும் இல்ல, அது சரியா வரும். டாக்டர், இன்னொரு அழைப்பும் இருக்கிறது, அவங்களையும் பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, விளங்குதுங்களா? நாங்க பேசுறது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்குது, நாங்க பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஏதோ ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம். வணக்கம்.
அவங்க ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல டாக்டர். மேபி சரியான இடத்துல இல்லை. கிரக நிலை சரியா கிரக நிலை சரியில்லை. சந்திராஷ்டமோ என்ன ராசி நட்சத்திரம் நம்ம ஒன்றும் கேட்கல, யாருக்குமே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இது கூட ஒரு வகையான தடங்கள்னு எடுத்துக்கலாம்ல டாக்டர். அதாவது அவருக்கு என்னென்னா ஏதோ ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பிராப்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நம்ம நெகட்டிவாக சொல்கிறது இல்லை, இதை ஒரு நான் கேள்வியாகவே டாக்டர்கிட்ட முன்வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, விதிப்படி நான் அந்த பிரச்சனையை அனுபவிச்சாகணும். இப்போ நான் இந்த விதிப்படி அனுபவிச்சாகணும், நான் இன்னாரை பார்த்தா எனக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு வச்சுக்கோமே டாக்டர், என்னை போகிறதுக்கு இந்த விதி தடுக்குமா? ஊழி பெருவழி யாவுள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்தோறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் வந்து ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு விதியை அறிஞ்சுக்கிட்டு ஒரு பரிகாரம் போய் பண்றோம்ல, ஊழ் என்பது போன ஜென்மத்து கர்மா, ஊழி பெருவழி யாவுல இந்த போன ஜென்மத்தோட இந்த விதியை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும்னா, நீங்க போய் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்றீங்கல்ல, பூஜை எல்லாம் பண்ணி பரிகாரம் பண்றீங்கல்ல, அதை கர்மாவுக்கு எதிர்ப்பா நீ சூழ்ச்சி பண்றன்னு சொல்றாரு வள்ளுவர். சூழினும் தான் முந்தூரும், அதுக்கு முன்ன வந்து நிக்குமா. நம்ம பிரார்த்தனை பரிகாரம் எல்லாம் செய்யலாம், ஏதோ ஒன்று குறைச்சிக்கலாமே தவிர முழுமையா அந்த விதியை நீங்க போக்கவே முடியாது. ஊழ்வினை உருத்த வந்து ஓட்டும் டாக்டர். அடுத்த நேரம் இருந்துட்டு சற்று முன்பு உள்ளவர் தான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போமே அவரன்னு. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு சேனன், நான் கோலாலம்பூர்ல இருந்து அடிக்கிறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. சேனன். சேனன். சரி, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே, என்னோட ராசி நட்சத்திரம் சொல்றேன். நான் வந்து தனுசு ராசி, புராண நட்சத்திரம், ரிஷிப லக்னம். அப்ப ஜாதகம் நான் போய் ஒரு வாட்டி பார்த்தப்ப வந்து 2023 அப்புறம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க, கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விஷயம் உண்மையா இருக்கா? அந்த மாதிரி ஜாதகத்தில் சொல்லுவாங்களா? ஐயா, நீங்க வந்துட்டு சொன்னீங்க இப்போ, அதாவது 2023 உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்க எந்த ஒரு கோணத்துல கேட்டிருந்தீங்க? அதாவது உங்களோட தொழில் ரீதியாகவா இல்ல திருமண வாழ்க்கை சம்பந்தமாகவா? திருமண வாழ்க்கை ரெண்டு ரீதியாகவும் சொல்றேன். நல்லதுங்க. ஓகே சேனன், இதை வந்து இப்போ இந்த பேர் இப்போ இல்லை, ரொம்ப இந்த பேர்லாம் மறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான பேர் இது சேனன் சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. ஆமா, இது அந்த காலத்துல உள்ள பேர் தான். ஏன்னா ஒரு சேனன் ஒரு ஆத்தர் இருக்கிற நான் படிச்சிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 8வது, அதாவது ரிஷப லக்னத்துக்கு 8ல் வந்து தனுசுல வந்து உங்களுக்கு அதாவது ராசி உட்காந்துருக்கிறார் சந்திரன். உங்களுக்கு நீர்கண்டம் உங்களுக்கு தெரியுமில்ல, ஆழமான இடத்த பார்த்தா உங்களுக்கு பயம் வரணும். வருதா அந்த மாதிரி? நீர்ல பார்த்ததுல லைக் ஹை ரைஸ் பில்டிங் சொல்றீங்க தானே? ஆமா, ஹை பில்டிங்கோ இல்ல நீர்லயோ எடுத்த உங்களுக்கு வந்து கண்டம் உண்டு. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ உங்க ராசிக்கு வந்து 3வது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து ஏற்ற சனி இப்பதான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஒண்ணு. 2வது வந்து தற்பொழுது சஸ்தமஸ்தானம், அதாவது 6வது வீட்டுல உங்களுக்கு வந்து குரு உட்காந்துருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இது இல்லாமல் உங்க ஜாதகத்தோட தசா புத்தியை தான் அனுசரிக்கணும், அதை பார்க்கணும். இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, நேரம் சரி இப்படியே உட்காந்தீங்கன்னா ஈர்ப்பு விதி பிரகாரம் நேரம் சரியில்லாம தான் போகும். நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல ஒரு ஜோசிகாரை போய் பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தசா புத்தி அனுசரிக்கணும். இப்போ உள்ள கோச்சார பலன் ஒன்றும் பெருசா மோசமா இல்லை, நல்லா தான் இருக்குது. தன்னம்பிக்கையை நீங்க வந்து கூட்டிக்கிங்க. நீ கோழி சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது சொல்றது ஜாதகத்துல கிடையாது. ஆனால் மனிதனுடைய உடல் அமைப்பு பிரகாரம் சைவ உணவே மிகச்சிறந்த உணவு. இப்ப யார்கிட்ட சொன்னா அதை கேட்க மாட்டாங்க, விருப்பம் போல அதெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பா நானும் சைவத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். சரி ஐயா, அது உங்க கோழி சாப்பிடாதீங்கன்னு குறிப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க. அங்கதான் எங்களுக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குழப்பம். சைவமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மிருக சீரிஸ் நட்சத்திரம் ஏதோ ஒண்ணு என்னோட ஜாதகத்துல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் அதனால கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கல, என் குருமாரும் என்ன சொல்லல, நூல்லையும் அது கிடையாது. எனக்கு அது ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு, அதனால தான் எனக்கு அடிச்சேன், கேட்டே ஆகணும் உங்கள்கிட்ட அப்படின்ட்டு. அப்படி ஒண்ணு இல்லையா? உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். சேனையா, மிக்க நன்றி. நீங்க வாழ்க்கை மென்மேலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தனுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். தனுசு ராசி நேயர்களே, பொறுமையாக காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலன்கள் தான், வாங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு வந்து கலகத்தை உங்களிடமிருந்து ஆரம்பிப்பார்கள். ஆரம்பித்தவனே கலகம்னு வருது டாக்டர். என்ன பண்ண வந்துருச்சு. மந்தநிலை ஏற்படும், மனப்பதற்றம் ஏற்படும். வார மத்தியில் வந்து கலகத்திலிருந்து வெளியேறி விடுவீர்கள். அதுக்கப்புறம் வார இறுதியில் வந்து வேலை இடத்துல வந்து கவனம் தேவை. ஒரு சில தடைகள் உண்டு. இந்த வாரத்தில் வந்து ஒரு சிலருக்கு நீர் சம்பந்தமான நோய்கள், அதாவது தலைபாரம் சொல்லுவாங்கல்ல, ஆங்கிலத்தை வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, அல்லது தடுமன் என்று சொல்லக்கூடிய மூக்கில் வந்து சளி ஒழுவலாம். வியாபார நிமித்தமாக பயணங்கள் உண்டு. நரம்பு சார்ந்த பிடிப்பு அல்லது நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும். தாய் வழி உறவுகளில் விரோதங்கள் ஏற்படும். தேவையில்லாத கடனை வாங்க வேண்டாம். கடன் ஏற்பட்டால் கட்டி முடிப்பதற்கு கொஞ்சம் நாளாகும். பொருள் வரவு வந்து அதிகரிக்கும். கெட்ட நட்புகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வந்து இந்த மூத்திர நாள அழற்சி, அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஆண் பெண் உறுப்பில் வந்து உங்களுக்கு வந்து அரிப்புகள் ஏற்படலாம். சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம், ஒரு கைப்பிடி வந்து பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. சின்ன இந்த முள்ளங்கி இருக்குது பாருங்கள், அதை வெட்டி வெட்டி அதில் போடுங்க. ஒரு 3 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க, கொதிக்க வச்சு 1 லிட்டராக கொண்டு வாங்க. தினம் அதை வந்து நீங்கள் பருகுங்க ஒரு 3 நாளைக்கு. ஒரே நாளில் கூட இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிரும். உடல் பருமன் உள்ளவங்க இதை குடிக்க குடிக்க உடல் இளைக்கும். சிலருக்கு வந்து உடலில் பிடிப்பு இருந்தாலும் சுக்கு கூட போட்டு நீங்கள் வந்து பருகலாம், பிரச்சனையே இல்லை. சிலருக்கு வந்து பிடிப்புன்றது வந்து மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், மூச்சு பிடிப்புக்கு கூட சொன்ன முருங்க இதை. சிலருக்கு வந்து ரத்த அசுத்தம் ஏற்படும், உடலில் அரிப்பு ஏற்படும். கடல் சார்ந்த உணவுகள், இந்த நண்டு, இந்த இறால், சீ ஃபுட்ஸ்லாம் எடுக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. மகர ராசிக்கான பலனை நம்ம பார்ப்போம். வார ஆரம்பத்தில் வந்து காரிய தடைன்னு இருக்குது, அதனால் செலவுகள் உண்டு. வார மத்தியில் வந்து சில முடிவுகளை நீங்கள் வந்து மாற்றி விடுவீர்கள். ஏற்கனவே போட்ட முடிவு ஒன்று, அதுக்கப்புறம் முடிவு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். தாயிடம் வாக்குவாதங்களை வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் மீண்டும் தடை தாமதங்கள் உண்டாகும். சில அவமானங்கள் ஏற்படும் போட்டிருக்கு. சளி தொல்லை அல்லது தலைபாரம், இதுக்கு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் என்னன்னா, தலைகாணி உரையை வெளியே எடுத்துருங்க. அரிசி புழுங்கரிசி ஒரு 5 கிலோ இல்லை 4 கிலோ உள்ளே போட்டு தைச்சிருங்க. இல்லைன்னா ஊக்க போட்டு விட்டுருங்க. தட்டின தலைகாணி மாதிரி வந்துடும். தலையை அதில் வச்சு படுத்தினா ஒரே நாளில் நீரெல்லாம் வெளியே எடுத்துடும். இது வந்து ஈர்த்துரும் நீரெல்லாம் ஈர்த்துரும். இப்போ சில பேருக்கு ஃபோனில் தண்ணியில் விழுந்துச்சுன்னா அரிசி போட்டு போடுறாங்க, அதே தான். அப்போ இதை வந்து திரும்ப வெயிலில் எடுத்து வச்சு திரும்ப பயன்படுத்தலாம் இந்த தலைகாணியை. இது வந்து தலையில் உள்ள நீரெல்லாம் எடுத்துரும். மனைவியிடம் கோபத்தை காட்ட வேண்டாம். நட்பில் சிலருக்கு வந்து விரிசல் உண்டாகும். தாயிடம் இருந்த பிணக்கம் தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் சிலருக்கு ஆன்மீக விஷயத்தில் வந்து உங்களுக்கு விஷயத்தில் வந்து நாடி செல்லும். சிலருக்கு மனசோர்வு, அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்தேகம் வந்து ஏற்படும். இறைவன் இருக்கிறாரா இல்லையா, சரியா, ஒரு விரக்தி நிலை ஒன்று ஏற்படும். சிலருக்கு வந்து கழுத்து வலி உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ராசிக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகும். கொழுப்பு என்றாலே கொள்ளு தான். கொழுப்பை கொல்லும். ஞாபகம் வச்சு, கொல்லை சூப்பாக்கலாம், கொல்லை சாம்பார் ஆக்கலாம், கொல்லில் வந்து அடை செய்யலாம், வடை செய்யலாம், கொல்லில் வந்து சூப்பு கூட வைக்கலாம். கும்பராசி பலனை பார்ப்போம். உற்றார் உறவினர் சந்திப்பு, அதாவது வார ஆரம்பத்தில் வருமானம் நன்றாகவே இருக்கும். காரிய தடைகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து தடை ஏற்படும். வார இறுதியில் வந்து பணியிடங்களில் வந்து கவனம் தேவை. ஒரு சில அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வந்து செலவுகள் வந்து இந்த ராசிக்கு வந்து அதிகமாகும். ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. பெண்களிடம் கவனமாக வந்து பழக வேண்டும். பெண்களுக்கு ஆண்களிடமிருந்து சில இடையூறுகள் ஏற்படும் போட்டிருக்கு. உங்கள் வாகனம் வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணுறீங்களா, அதுக்கு உண்டான உரிய கட்டணத்தை செலுத்துங்க. இல்லைன்னா அதில் தண்டம் வரலாம். கட்டணம் சரியாக கட்டிவிட வேண்டும். மறதி ஏற்படலாம்னு போட்டிருக்கு. நெருப்பு காயங்கள் உண்டாகும். சில தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த கும்பராசிக்கான பலன் இது. டாக்டர், இந்த நெருப்பு காயம் சொன்னீங்களே, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது உடனே நெருப்பட்டுருச்சு ஏதாவதுன்னா உடனடி தீர்வாக என்ன செய்யலாம் டாக்டர்? பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காயம் ஏற்பட்ட உடனே நல்லெண்ணெய் தேங்காய் பூசுவாங்க சில பேர். தேங்காய், சில பேர் வந்து கோல்கேட்டை வந்து பூசி விடுவாங்க.
வாழைத்தண்டு இருந்தா டக்குன்னு அதை இடிச்சு சாறு போட்டு ஒரு பஞ்சில ஊத்தி வச்சுன்னா உடனே அப்படியே அமுங்குது. வாழைத்தண்டு தான், வாழைத்தண்டு தான் வாழைத்தண்டு பெஸ்ட். ஓஹோ, நன்றி. அனுபவத்துல பார்த்தோம்னா அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். மீன ராசிக்கான பலன் நம்ம பார்ப்போம். வார ஆரம்பத்துல முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறணும்னு போட்டிருக்கு. வார மத்தியில் நன்மையான பலன்களை உண்டு. வார இறுதியில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரியிடம் சற்று பணிவாக செல்ல வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைகள் உருவாகும். சிலருக்கு தொழிலில் புதிய பதவிகள் கிடைக்கும். தொழில் நட்பு ஸ்தானங்களில் ஒரு பெண்ணால் அவமானப்பட நேரிட வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். உற்சாகமான ஒரு வாரம் மாணவர்களுக்கு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகும். அஜீரணம் தொல்லை ஏற்படும். ஓமத்தண்ணீருக்கு ஒரு வாதச்சூரணம் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த ராசிகளுக்கு மனக்குழப்பம் இருக்கும். ஏன்னா கரெக்டாக 7ல் கேது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையின் மீது சிலருக்கு விரக்தி ஏற்பட்டு ஆன்மீக நாட்டம் பிறகும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இதெல்லாம் தீர ஆரம்பிச்சிடும். சிலர் ஆசிரமத்தில் இணைந்து குரு வழிபாடுல ஈடுபடுவாங்க. அதாவது டாக்டர் இந்த விரக்தின்னு சொன்னீங்கல்ல டாக்டர், சரி, அது தொடர்பாக டாக்டர் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த விரக்தின்றது பெரும்பாலும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு இந்த விரக்தி ஏற்படுறது ஒரு இதாகிடுது. அதுவும் சில சமயத்தில் பார்த்தோமா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியிருக்கும், குழந்தைகள்லாம் பெருசாக இருப்பாங்க, ஏதோ ஒரு விரக்தியில் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிலாம் கூட தோணும். இது என்னங்க டாக்டர், இது ஜாதகம் காரணமா இல்லை இதுக்கு அவங்க ஏதாவது பண்ணி அவங்கள சொந்தமாக செல்ஃப் மோட்டிவேஷன் எதுவும் செஞ்சுக்கணுமா? பிறக்கும் போதே தகரிசானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் 3வது வீடு இருக்குல்ல, அதில் நல்ல கிரகம் உட்காண்ட பிரச்சனை கிடையாது. சமயத்தில் சந்திரனை உட்காந்து அதை ராகுவோ கேதுவோ சந்திரனோ ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா சும்மா மூடி ஆயிடுவாங்க. ஓஹோ, ரைட்டுங்களா? இது ஒரு பக்கம். நீங்கள் ஒரு சைக்காலஜி பிரகாரம், மனோவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் நீயே செஞ்சு கொடுக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஒரு குணங்கள் உண்டு. அந்த குணங்கள்ல மாறுபாடுகள் ஏற்படும் போது தான் அது பிரச்சனைகள் உருவாகுது. எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய குழந்தைகள்லாம் பிறந்துட்டு பிறகு இன்னும் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னா என்னத்தை வாழ்ந்துருக்கீங்க? ஆமா டாக்டர், நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, பார்க்கலாமா? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு நவீன், கோலாலம்பூர்ல இருந்து பேசுறேன் சார், தலைநகரத்துல இருந்து. நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய கேள்வி என்ன? உங்களை 2 பேர் சந்திச்சு ஏன் பாக்கியம் ஐயா. ஐயா இங்க பாருங்க, பல வாரமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் இறைவன் அருளால கிடைச்சிச்சு எனக்கு. நீங்கெல்லாம் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே கிடையாது. உங்களால நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. ரொம்ப சந்தோஷம். சொல்லணும்னா உங்க இருவரோட பரம ரசிகனும் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன ஐயா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், என் பாக்கியம். சார், டாக்டர் கிட்ட பேசலாமா? ஐயா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. நவீன் வாங்க. சார், இப்ப செவ்வாய் தோஷத்தை பத்தி ஒரு தலைப்பு எடுத்தீங்க. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், யாவது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய், உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பையன் செவ்வாய் பொண்ணதான் கல்யாணம் பண்ணினோம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சரி. ஏன்னா இது மருத்துவ அடிப்படை ஒரு காரணமும் இருந்துச்சு. ஒரு அந்த டிசீஸா சிண்ட்ரோமா தெரியல, சரியா ஞாபகம் இல்ல. சரி. பட் அதனாலதான் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி. ஆனா இப்ப அதுக்கு வேக்சின்ஸ் வந்துருச்சு. சரி. பட் வேக்சின் வந்தோம், இன்னும் ஏன் அந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி மென்ஷன் பண்றாங்கன்றதுதான் என்னோட முதல் கேள்வி. சரி. இரண்டாவது கேள்வி சுருக்கமா முடிச்சிடறேன், மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சரி. இரண்டாவது கேள்வி ஒரு மனிதனோட ஜாதகத்திலயா ராசி, நவாம்சம், திரைக்கானம், பலதீபிகை, தாமனபரணி, மரணகண்டி இப்படின்னு சில கட்டங்கள் இருக்குது. அதாவது உங்களோட ஒப்பீனியன்ல எத்தனை கட்டம் வரைக்கும் ஆராய்ஞ்சா ஒரு மனிதனுக்கு போதுமானவை? அதாவது இது வரைக்கும் போதும்பா, உன் ஜாதகத்தோட எல்லாம் எடுத்துடலாம். அது என்னோட இரண்டாவது கொஸ்டின் ஐயா. ஓகே, மூன்றாவது, இது கடைசியா நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஐயா. மூன்றாவது, இப்ப ஜாதகம் இப்ப ஓரையெல்லாம் பார்த்துதான் ஒரு ஜாதகம், அந்த லக்னம், அப்புறம் அதோட இது சொல்லுவாங்களே நட்சத்திரம் 1ஆம் பாகம் எல்லாம் பார்த்து ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாய் வயிற்றுல 2 ரெட்டை குழந்தை பிறகுது வச்சுக்கோமே, அப்ப கண்டிப்பா 2 பேருக்குமே ராசி நட்சத்திரம் ஒன்னாதான் இருக்கும். அப்படியே ஒரு குழந்தை டாக்டரா இருக்கு, இன்னொரு குழந்தை திருடனா இருக்கியா? இதுதான் என்னோட மூணாவது இந்த 3 கேள்வி. இது மட்டும் எனக்கு சந்தேகத்தை விளக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி சார். சரி. ஏன்னா என்னோட ஆசான் சொல்லிக் கொடுக்கணும் இறந்துட்டாரு, அதனால உங்களை ஆசானா நினைச்சு கேட்கிறேன். மூணாவது கேள்வி நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.
இந்த ஒரு அனுபவம் என்கிட்ட வந்துச்சு. முதல்ல வந்து ரெட்டை குழந்தைங்க வந்து உட்காந்து ஜாதகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அவர் வந்து ஒரு கார் சேல்ஸ்மேன். அவருக்கு உண்டான பலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கார் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க. ஆமாம் சார் அப்படின்ட்டார். இது என் தம்பி சார், ரெட்டை குழந்தை, இதை பாருங்கன்னு டக்குன்னு நான் ஜாதகத்தை விட்டுட்டேன். என் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என் வாயில் வந்து வார்த்தை வந்து கேட்டது, இவர் உள்ளே இருக்காரா வெளியே இருக்காரான்னு டக்குன்னு கேட்டு என்ன அறியாமல் கேட்ட கேள்வி. அப்புறம் தான் அவர் சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்து உள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சமயத்தில் இந்த மாதிரி வந்து கேள்விகளை வந்து நம்ம பிரசன்னம் வச்சு பார்க்க வேண்டும். அதை பார்க்கும்போது அதுக்கு உண்டான பலன் நம்ம சொல்லலாம். இது நீங்கள் இப்போ கேட்டீங்கல்ல, இந்த கேள்விக்கான மூன்றாவது கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஒரு குறிப்புகள்லாம் நிற்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எடுக்கிறேன்னா வந்து லக்னத்தை அடிப்படையாக வைத்து அன்றைக்கு உள்ள கோச்சாரத்தை அடிப்படையாக வச்சுக்குவேன், நவம்சம் எடுத்துக்குவேன், சோத்திய பிண்டத்தில் வந்து கிரகத்தோட பலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவேன். இதை அடிப்படையாக வச்சு சொல்லும்போது அந்த பலன் சரியாக இருக்குது, அனுபவம் வேறு இருக்குது, இந்த பலன் சரியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பலனை நீங்கள் சொல்லும்போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் ஒரு ஆளுக்கு பலன் சொல்ல. சமயங்களில் வந்து அந்த பலனை கேட்குற அவங்களுக்கே வந்து குழப்பம் ஏற்பட்டு போகிறோம். ரைட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும்னா இந்த ஒரு 4 ஸ்டெப்பு ஒன்று போதும். 1வது கேள்வி, நீங்கள் இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி, செவ்வாய் தோஷத்தை பற்றி கேட்டுங்க. இவனுக்கும் தோஷம் இருக்கணும், இவனுக்கும் தோஷம் இருக்கணும். ஆமாம், அது உண்மை. இப்போ வந்து இந்த செவ்வாயில் வந்து டவுன் சிண்ட்ரம் இருந்துச்சுன்னா ஒரு நோய் சொன்னீங்கல்ல, அந்த நோய்க்கு வந்து அதுக்கு உண்டான வேக்சின் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ வேக்சின் வந்துருச்சு, இருந்தாலும் அந்த நோய்க்கான வந்து பாதிப்புகள் இருந்து கொண்டு தான் நிற்கிது ஒரு சில ஆளுங்களுக்கு. இது உண்மையாக அந்த நோய்க்கு மட்டும்தானா, இல்லை வந்து செவ்வாய் தோஷத்தில் மற்ற பிரச்சனை உருவாகும். அந்த செவ்வாய் இடத்தை பொறுத்து நிற்கிது, செவ்வாய் எந்த கிரகம் பார்க்குதுன்னு பொறுத்து நிற்கிது, செவ்வாய் பகை வீட்டில் உட்காந்துருக்கான்னு பார்க்குது, செவ்வாய் வாங்கிய சாரம், இதெல்லாம் கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து பார்த்தா சரியான துல்லியமான ஒரு பலனை சொல்ல முடியும். அவர் நவீன் அவருக்கு அப்போ கொடுத்த விளக்கம் தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அப்போ இந்த முன்னாடி சொன்ன அந்த இவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவர் திருமணம் பண்ண போகிற இந்த அவருடைய பார்ட்னருக்கும் வந்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணங்கள் இருக்கின்றன. இருக்கு உடல் ரீதியான, அதாவது சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம், அவளுக்கு வந்து அந்த செவ்வாய் தோஷமாக்கப்பட்டு அந்த பெண்ணை வந்து நோய் உள்ள ஒரு ஆளாக ஆக்கிறது. சமயங்களில் வந்து ஒத்துப்போக சூழ்நிலை உண்டாயிரும். தெளிவான பதில் டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் எப்போதும் சொல்கிறது போல பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்துத்தான் கணித்து சொல்ல முடியும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் விரும்பிய நேரத்தில் கண்டு பயன்பெறணும்னா எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக பார்த்து கண்டு பயன்பெறலாம். ஒரு கேள்வி, ஜாதகத்துக்கும் மாணவர்களுடைய, அதாவது குழந்தைகளுடைய கல்விக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிறைய வீட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இதற்கான பதிலை அடுத்த வாரம் டாக்டர் பாணி அவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.